இந்த போர் தெஹ்ரானுடையோ டெல்லவியோடையோ அல்லது அர்மதாவோடோ அது மறைந்து போறதல்ல. இது மிகப்பெரிய சிக்கலில் வரப்போகிறது இந்தியா. இப்போ ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்காவும் மோதிக்கொண்டிருந்தார்கள் என்றால் நமக்கு ஒன்றும் பாதிக்கல. ஆனால் இன்னைக்கு மத்திய கிழக்கின் ஒரு சின்ன நகர்வுன்னா 63 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பேரலை நீ 73 ரூபாய்க்கு வாங்கும்போது இந்தியாவில் எல்லா விலையும் பீக்கில் போகும். ஹர்முஸ்ல தான் ஈராக்ல இருந்தும் சவுதி அரேபியாவில் இருந்தும் எல்லா இந்தியாவுக்கு வருதுன்னா ஈரானை ஒட்டி தான் வரும். அது நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த கப்பல் வந்து தான் வரும். சாதாரண பிளட் பிரஷருக்கான மருந்தும் சாதாரண நோய்களுக்கு தலைவலி கால்வலிக்கு உள்ளதும் பெருசாயிரும். இந்தியா இப்போ பண வீக்கத்தை வந்து கம்மியா வச்சிருக்காங்க. இன்று நான் படித்த அளவில் தற்போது இப்போ நேரம் 1 மணிக்கு பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தேன். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வாங்க சார். ஈரான் போர் இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை நோக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போர்னால கிட்டத்தட்ட வளைகுடாவில் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த போர்னால இந்தியாவுக்கு நேரடியாகவோ மறைமுகமோ என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் கேட்ட கேள்வியும் தலைப்பு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக. யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தர், ஈரான், ஈராக் எல்லாமே. அப்படிங்கும்போது ஒரு 5 கோடி பேர், ஒரு 7 கோடி பேருடைய வாழ்வாதாரம். அவர்கள் அனுப்பக்கூடிய மணியை இந்தியாவுடைய மொத்த பாப்புலேஷனில் 10% மக்கள் கல்ஃபை மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஏராளமான மக்கள் கேரளாவில் இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து மிகப்பெரிய சிக்கலில் வரப்போகிறது இந்தியா அப்படின்ட்டு ஒரு கவலை இருக்கிறது. ஒரு தேச நம்ம நாடுக்கு நமக்கு என்ன பிரச்சனை அதான் பார்க்கணும். இந்த போர் தெஹ்ரானுடையோ டெல்லவியோடையோ அல்லது அர்மதாவோடோ அது மறைந்து போகிறதல்ல. இது ஆறுமுகநேரி மற்றும் ஆண்டிப்பட்டி நம்ம ஊர்களெல்லாம் பாதிக்க போகுது. நேற்று முன்தினம் நாம் முதல்ல கொஞ்சம் அந்த வரிசைப்படுத்துவோம். இந்தியாவினுடைய ஆயில் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது, இதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் சில தகவல்களை சொல்கிறேன். ஒட்டுமொத்த உலக நாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நம்முடைய பில்லு வந்து 11,88,000 12 லட்சம் கோடி ஆயில், குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறவங்க 88%. இந்த பில்லு எப்போ உள்ள பில்லுனா 2025 இந்த ஆண்டு 26 வரைக்கும் ஒட்டுமொத்த பில்லு. இந்தியாவுடைய பெரிய ரிஃபைனரிஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அது போக ப்ரைவேட்டில் ரிலையன்ஸ் அண்ட் கம்பெனி, அவங்க 2-3 விதமான ஆயில்களை பண்ணுவாங்க. ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ஆயில், அது மாதிரி வெனிசுவேலாவிலிருந்து வரக்கூடிய ஆயில்கள், இப்படியெல்லாம் அதுக்கு பெரண்ட் ஆயில்ஸ் பல கட்டுப்பாடு உண்டு. அதை நம்ம விட்டுருவோம். இப்போ இந்த போர் ஆரம்பிக்கும் போது குரூட் ஆயில் வந்து இந்தியாவுடைய ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் த நேஷன். மூச்சு இல்லை என்றால் உடலில் எந்த ஒரு பகுதியும் இயங்காது. இட் இஸ் பேசிக்லி ஆல் திஸ் இந்தியன் எக்கனாமி பேஸ்ட் ஆன் குரூட் ஆயில். ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு, ஒரு பொருளை கொண்டு செல்வதற்கு, ஒரு பொருள் உற்பத்தி செய்த பின்பு ரா மெட்டீரியல் கொண்டு போன பிறகு உற்பத்தி செய்து அதை எடுத்து ஃபேக்ட்ரி கொண்டு போய் அதை கடைகளுக்கு வைத்து விற்பனை செய்து விற்பனையாளர்கள் வருவதற்கும் கொள்வதற்கும் எல்லாமே ஆட்டோமொபைல் தான். அதோடைய பேஸ் என்ன? ஆயில். நீங்கள் ஒரு பொருளை கொண்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. மண் அள்ளுறது ஒரு சாதாரணமாக ஒரு 10 லோடு மண் அள்ளினா மண்ணுக்கு லாரி இருக்கும். அந்த மண்ணை ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும், அங்கேக்கு ஆயில் தேவை. அதை ரன் பண்ணுறது மிஷினுக்கு ஆயில் தேவை. அது ப்ரொடக்ஷன் ஆகி அது கனிமத்தை கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை கார்கோ விமானத்தில் கொண்டு வந்து எல்லாத்துக்குமே ஆயில் ஆயில் ஆயில், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட். அதனால தான் 12 லட்சம் கோடி, அதாவது 11,60,000 கோடி, கொஞ்சம் 1,000-2,000 விட்டுருங்க, இந்த ஜனவரி வரைக்கும் துல்லியமாக நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ஆங்கில கட்டுரையினுடைய தமிழாக்கம். சரி, இப்போ எங்கேருந்து நமக்கு அதிகமாக வருது? நம்ம நாட்டில் இருக்கா? ஒரு 12% இருக்குது. எங்கே இருக்குது? ஆசாமில் கொஞ்சம், படுகையில் கொஞ்சம் கிடைக்கிது. மற்றபடி எங்கேயுமே நமக்கு ஆயில் கிடைக்கல. நீங்கள் எங்கே அதிகமாக வாங்குறீங்க? இந்தியாவுடைய இம்போர்ட் நமக்கு அதிகமாக வர்றது தற்போது 3 இடங்கள்லேருந்து வருது. ஒன்று மத்திய கிழக்கு,
அதில் அதிகமாக நாம் வாங்குறது ஈராக் 23 விழுக்காடு. அதே போன்று சவுதி அரேபியா உச்சபட்சமாக 16 to 18%. மீதி ஒரு 37% அது இப்போ கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 2% இருந்த இது 34, 33, 34, 37 வரைக்கும் போச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ இதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கும் போது 70% மேலே வந்துடும். ரஷ்யா, சவுதி அரேபியா, ஈராக், ஜலசந்தி மூலமாக. ஆமாம். ஈரானில் நம்ம வாங்குறதுக்கு அமெரிக்காவுடைய தடை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கிறோம். சீனா மட்டும் 80% வாங்கிட்டு இருக்காங்க. இது அல்லாமல் அமெரிக்காவிலிருந்து நமக்கு வருகிறது, வெனிசுவேலாருந்து வருது. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த போர் சனிக்கிழமை காலை ஒரு 10, 11, 12. அதற்கு முந்தைய நாள் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அதுக்கு முந்தைய நாள் புதன், வியாழன். புதன்கிழமை இருந்த இந்தியாவுடைய மார்க்கெட் ஒரு பேரல், அதாவது பெரண்ட் குரூட் ஆயில் $63.26. ஒரு டாலர் இந்தியாவுடைய மதிப்பு இன்னைக்கு 90 ரூபாய்க்கு மேலே போயிட்டு. அப்படி என்றால் நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒரு 5400, 5500 ரூபாய் ஒரு பேரல். அது குரூடு. அதை கொண்டு வந்து அப்படி அதுக்கெல்லாம் சேர்த்து நிறைய பேரும் கச்சா எண்ணெய் தமிழில் சொன்னோம். அது டக்குன்னு என்னாச்சு, ஹைக் ஆகி 70லேருந்து 73 போயிட்டு. அப்போ இதனுடைய தாக்கம் வந்து இங்கே எந்தெந்த விஷயங்களில் விலையேற்றம் ஏற்படுவதற்கு அதை சொல்ல வரேன். இப்போ 70ன்னா $10 கூட்டிட்டு 73, $63 இப்போ எவ்வளோ ஆயிட்டு? $73 ஆயிட்டு. இப்போ $73னா 1000 ரூபாய், 900 ரூபாய் நம்ம ஒரு பேரல் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நமக்கு வரக்கூடிய பேரல் 30 லட்சம் பேரல் வருதுன்னா நம்முடைய பணம் எவ்வளோ வரும்? இது எதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும்? எல்லாவற்றுக்கும் அதுதானே. நீங்கள் வண்டியில் போகிறோன்னா அதுதானே. 10 ரூபா கூடும், ஒரு லிட்டருக்கு 10 ரூபா கூடும். இப்போ 101 ரூபானா 108 ரூபா ஆயிரும். அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஷிப்பு, வாகனங்கள், உறுதிப்பாகங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், மெஷினரிஸ், ஃபேக்டரிஸ், பழங்கள், காய்கறிகள், சந்தைப்படுத்துதல், போக்குவரத்து, சினிமா ப்ரொடக்ஷன், எல்லாம் மேனுஃபேக்சரிங், எம்எஸ்எம்இ, பெருந்தொழில்கள், திருப்பூர், கோவை, எந்த ஒரு சூரத், ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவுட். $10 போது விலை ஏறி போயிடும். விலை ஏறும்போது சாமானியர்கள் 1 கிலோ பருப்பு இன்னைக்கு ஒரு 120 ரூபாய்க்கு வாங்குறேன்னா இனி அதில் ஒரு 10 ரூபாயிரும். வெண்டைக்காவில் 1 கிலோ வெண்டைக்காய் 40 ரூபான்னா 50 ரூபாயிரும். எல்லாமே ஏறிடும். அதே மாதிரி மெடிக்கல் அப்ராட்டஸ், இம்போர்ட்டட், ஆல் ப்ராடக்ட், மெடிசின் எல்லாமே. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் டு பி இன்க்ரீஸ். இன்ஃப்ளேஷனுக்கு என்னன்னா பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன? சத்து இருக்காது, உடம்பு தடியாக இருக்கும். அதை மாதிரி இந்தியா இப்போ பணவீக்கத்தை வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. இன்று நான் படித்த அளவில் தற்போது இப்போ நேரம் 1 மணிக்கு பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தேன், 4% உள்ள தான் இருக்குது. இந்த பணவீக்கம் என்ன காரணம்? பணவீக்கம் டியூ டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வந்து டியூ டு இன்க்ரீசிங் ப்ரைஸ். வாங்கும் சக்தியை பாதிச்சிடும். 63 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பேரலை நீ 73 ரூபாய்க்கு வாங்கும்போது இந்தியாவில் எல்லா விலையும் பீக்கில் போயிடும். அதுக்கு ரெண்டாவது என்ன விஷயம்னா, நாம ரொம்ப அதிகமாக டாலரை கொடுக்கணும். இந்தியாவுடைய தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இதோடைய தாக்கம் ஏற்படுமா? தங்கம் சார்ந்த விஷயம் 5000 ரூபாய் ஏறி போயிடுச்சு. ஒரே நாளில் ஏறிட்டு இன்னும் ஏறும். ஏன்னா சேக்லஸ், அதாவது ஒரு ஊசலாட்டு டெமோக்ரஸிங்க, ஒரு விளைவிப்பு. இப்போ நம்ம ஆயிலை பற்றி இந்தியாவில் சொன்னோம். நீங்கள் கேட்குற தங்கம் வந்து இப்போவுமே 5000 ரூபாய் ஏறிட்டு. தங்கன்னா கூட அன்றாட இருந்தால் தான் வாங்குவான். ஆனால் ஆயில் இல்லைன்னா, குரூட் ஆயில் விலை, பெட்ரோல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஸ்கூலுக்கு போகணும், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு மருத்துவருக்கு போகணும், எங்கே நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் போவீங்க? எங்கே போவீங்க? அப்போ நாட்டில் வந்து இப்போ நீங்கள் நம்முடைய கையிருப்பில் $650 பில்லியன் கையிருப்பு இருக்குது உலகத்தில். அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது? சீனாவில் அவங்கள்ட்ட $3000 பில்லியன் கை இருக்குது. ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது தங்கத்தினுடைய அளவும் அந்நிய செலவாணி கையிருப்பும் தான். இப்போ நம்முடைய ரேட் வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க? நான் வந்தால் 60 ரூபாய்க்குள்ளே கண்டெயின் பண்ணிடுவேன்னு சொன்னார். எப்போ? 2013
தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் டியூரிங் திஸ் எலெக்ஷன் கேம்பி ஹி மேட் வெரி கிளியர் இது என்ன சொல்கிறது அறிவிப்பு ரொம்ப தெளிவாக சொன்னார். நாங்கள் வந்தால் 60 ரூபாய்க்கு மேலே போகாதுன்னார். இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? ஒரு டாலர் 92 ரூபா 93 ரூபா. இப்போ இதுக்கு மேலே எங்கேயோ போயிடும். ஆனால் இதை எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? இந்தியாவில் இருக்க முடியாது பாண்டு இருக்கு பாருங்க, இன்டர்நேஷ்னல் பாண்டு நம்ம வாங்கி வச்சிருப்போம்ல, அதை விற்று 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 தான் நம்ம இந்த டாலரை நிலைப்படுத்தியிருக்கோம். இந்த டாலர் இப்போ இப்படியே போச்சுன்னா ஒரு டாலருடைய மதிப்பு 100 ரூபாய் ஆயிரும். சரிங்க சார். இப்போ வளைகுடாவில் இந்தியர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிடுறேன். அது ஒன்றே சிம்பிளா, இப்போ நம்ம 63 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பேரல் இப்போ 73 ரூபாய்க்கு இல்லையா? அடுத்த செய்தியில் என்ன வந்திருக்குன்னா 100 ரூபாய் வரைக்கும் தொடரும். நீங்கள் கேட்கலாம். இப்போ வளைகுடாவில் ஒரு கோடி இந்தியர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு. கண்டிப்பா. இப்போ இஸ்ரேலில் இந்த போருக்கு முன்னாடியே பிரதமர் அவர்கள் இஸ்ரேலுக்கும் போயிட்டுலாம் வந்திருந்தாங்க. இப்போ இந்தியா இந்த விஷயத்தை என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? இவங்களை பாதுகாக்கிறது அல்லது அந்த மக்களை சேவ் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன முயற்சி செய்யும்? இது இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கிரைஸ். அதாவது உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியா மட்டும் பாதிக்கப்படலை. நீங்கள் சொன்னீங்கன்னா புரூஜ் கலிபா எது? இந்தியாவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோலிவுட், பாலிவுட், அமெரிக்கா, ஹாலிவுட் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமீர் கான்லேருந்து சல்மான் கான்லேருந்து மிக பிரபலமான ஆட்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. ஒரு சதுரடி விலை பல மில்லியன் டாலர்கள். அப்படிப்பட்ட இடம் மட்டும் இல்லை, அங்கே கேளிக்கைகளும் உண்டு. உலகத்தில் எல்லா செல்வந்தர்கள், சினிமா பிரபலங்கள் ரியல் எஸ்டேட் மண்டலமாக அங்கே உட்கார்ந்து தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பெரிய ஃபினான்ஷியல் ஹப், பெரிய கேளிக்கை விடுதிகள், ஆணும் பெண்ணும் கூடுவது, உலகம் முழுவதும் மருத்துவம் எல்லாமே அந்த நாடு. இப்போ அதனுடைய எக்கனாமி இன்னைக்கு புரூஜ் கலிபால ஒரு ஆள் கூட கிடையாது. அப்போ அது எங்கே யாரை பாதிக்குது? ஒட்டுமொத்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸை பாதிக்குது. அபுதாபி கொஞ்சம் ஆயில் இருக்குது, அங்கே பாதிக்குது. ஈரான் போரில் இருக்கிறது, இஸ்ரேல் போரில் இருக்கிறது, அமெரிக்கா போரில் இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய ஆயிலில் மிக முக்கியமான தளம், இதை சொல்ல மறந்துட்டேன். உலகத்தில் அதிகமாக நதி போகிற, நான் போன காணொலியில் சொல்லியிருந்தேன், ஹெர்மூஸ் வளைகுடா. ஹெர்மூஸில் தான் ஈராக்கில் இருந்தும் சவுதி அரேபியாவில் இருந்தும் எல்லா இந்தியாவுக்கு வருதுன்னா ஈரானை ஒட்டி தான் வரணும். அது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த கப்பல் வந்து தான் வரணும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஈரான் அந்த ஹெர்மூஸ்லேயே தான் வரணும். அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, வெனிசுலாவில் இருந்தாலும் சரி, சவுதிலேருந்து இருந்தாலும் சரி. அதை நாங்கள் லாக் பண்ணிட்டோன்னா இந்தியாவில் பெரிய டிமாண்ட் ஆகிடும். டிமாண்ட்னா 100 ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரக்கு இல்லைன்னு என்ன செய்ய முடியும்? பெரிய சிக்கலாயிரும். சாதாரண பிளட் ப்ரெஷருக்கான மருந்தும் சாதாரண நோய்களுக்கு, தலைவலி கால்வலிக்கு உள்ளதும் பெருசாயிரும். ஆக நீங்கள் கேட்குறது இந்தியா cannot be made for anything, அதை செய்வதற்கான சாத்தியம் இல்லை. இந்தியாவை போன்று பல நாடுகளும் கவலையில் இருக்கிறார்கள். என்ன கவலையில் இருக்கான்னா, இது உலக பிரச்சனை, இது இந்திய பிரச்சனைகள் அல்ல. இப்போ ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்காவும் மோதி கொண்டிருந்தார்கள் என்றால் நமக்கு ஒன்றும் பாதிக்கலை. 18 வருஷம் போரிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு மத்திய கிழக்கின் ஒரு சின்ன நகர்வுன்னா இந்தியாவுடைய அனைத்து தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு, அந்த தொழிலாளர்கள் சம்பாத்தியம் பண்ணி பல கோடி பில்லியன் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அவங்க சம்பாதிச்ச பண்ணாங்க. ஒரு கேரளாக்காரன் அங்கே ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அந்த 1 லட்சத்தில் 90,000 இந்தியாவுக்கு தான் வருது. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருக்கார், திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் ரிலேஷன் கூட நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் ரிலேஷன் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ரிலேஷன் இருப்பாங்க. எல்லா ரிலேஷனும் துபாயிலிருந்தும், கத்தர்லேருந்தும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்தும், சவுதியிலேருந்தும், பஹ்ரைன்லேருந்தும் எல்லாருமே ஈரானில் இருக்காங்க. 10,000 இந்தியர்கள் இருக்கிறாங்க, 10,000 பேர் இருக்காங்க ஈரானில். 80,000 பேர் இஸ்ரேலில் இருக்காங்க. அது மத்திய கிழக்கு தான். நிறைய பேர் மேஷன்களாக கூட போனாங்க. அப்போ அவர்கள் சம்பாதிக்கிற பெரும் பொருள், 1 கோடி ரூபாய் ஒருவர் சம்பாதிக்கிறான்னா 40 லட்சம் வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறவன் இருப்பான், வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறவன் இருப்பான், இந்த பணம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் இருப்பான், வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்க. இந்த பணங்கள்லாம் அந்நிய செலவாணி தான் ஒரு நாட்டுடைய மதிப்பை ஊட்டும். அதனால தான் இந்தியாவுடைய கையிருப்பு $650 பில்லியன் $700 பில்லியன் நான் சொன்னேன். இப்போ நமக்கு பாதிப்பு என்ன? இந்த போரால் ஆயில் விலை ஒரு பக்கம் ஏறுது. இந்தியாவினுடைய நமது உறவுகள் சம்பாதிச்சு அனுப்பக்கூடிய பல கோடி பில்லியன் டாலர்கள் இந்தியாவுக்கு வராமல் போகுது. இது இந்தியாவுக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லா நாடுகளிலும் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்குது, ஆப்கானில் இருக்குது, ரஷ்யா, உலகத்தில் எல்லா நாடும். இப்போ இந்த கிரைஸ் அந்த பக்கத்தில் உள்ளவங்களை அதிக பாதிக்காவிட்டாலும் சவுத் ஏஷியா மண்டலத்தில் இருக்கக்கூடிய சீனா, இந்தியா, பாகிஸ்தான், மற்ற மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளில்
பெரிய அளவுக்கான பெரும் வீழ்ச்சி இலங்கை வரைக்கும் பயங்கரமாக பாதிக்கும். சரி, இப்போ இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவில் குறிப்பாக காஷ்மீரில் பெரிய அளவிலான இதுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிச்சிருக்கு, இந்த போர் நிறுத்தணும்னு சொல்லி. இப்போ ஈரானுக்காக இந்தியாவுக்குள் வெடித்திருக்க இந்த போராட்டத்தை எப்படி புரிஞ்சுக்க? அதாவது லக்னோவில் ஒரு போராட்டம் நடக்கு. அகில இந்திய அதாவது மில்லி கவுன்சிலில், அதாவது ஷியா பிரிவினுடைய தலைவர் மௌலானா அபுலாலா, அவர் பேர் வந்து அப்பாஸ், அவர் வந்து ஷியா பிரிவினுடைய தலைவர். இப்போ தேவபந்து மதரசா இருக்குது. தேவபந்து எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அது வந்து சுன்னா பிரிவினர்கள் படிக்கிறது. இப்போ ஆப்கானிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் முத்தாக்கி இந்தியாவுக்கு வந்துடுறார். அப்துல் ரஹ்மான் முத்தாக்கியா, அப்துல்லா முத்தாக்கியா இந்தியாவுக்கு வந்தார். அவர் எங்கே போகிறாரு? தேவபந்து மதரசாவுக்கு போகிறார். அது இஸ்லாமியர்களுக்குரியதான். அதே மாதிரி இன்றைக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக போராட்டம் பண்ணுறது யார் அப்படின்னு படித்தேன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஏராளமான ஷியா பிரிவு முஸ்லீம்கள் தாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராகவும் தங்களை ஒரு அமீருல் மூமினின் என்று சொல்கிறார்கள். எங்கள் ஷியா குரு, வழிகாட்டி, பெரியவர், கண்ணியமிக்கவர் அவர்தான், அவரை கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொசஷன் இஸ் கோயிங் ஆன். இங்கே மட்டும் இல்லை, பெஷாவரில் போகுது பாகிஸ்தானில். இங்கே மட்டும் இல்லை, லக்னோவில் போயிட்டுருக்கு. இலங்கையில் கூட ஏராளமான தமிழ் பேசக்கூடிய ஷியா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்போ ஷியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்கனவே ஈராக்கில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த சதுக்கத்தில் கூடியிருக்கிற நேரத்தில் அதிக ஷியாக்களை கொண்ட ஈராக்கிலும் இதன் பாதிப்பு, முழுமையான லெபனானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் 50% ஷியாக்கள் தான் இருக்கிறாங்க லெபனானில். பஹ்ரைனில் ஷியாக்கள் இருக்கிறார்கள். இப்படி எங்கெல்லாம் ஷியா முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை இது ஏற்படும். இப்போ ஈரான் கமேனி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய தமிழ்நாடு எல்லா இடங்களையும் அவருக்கான ஆதரவாளர்கள் அது எல்லாருக்கும் எல்லாரும். ஆனால் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு காஷ்மீருக்கும் ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்றாங்களா? அது இல்லை, எதோ ஒரு தொடர்பு இல்லை. அதை நம்ம வந்து ஷியா, நான் அதை படிச்சுட்டேன் நியூஸு. காஷ்மீரில் வாழக்கூடிய ஷியா முஸ்லீம்கள் தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் வன்முறை ஒன்றும் இல்லை. அது ஒரு சாதாரண ஜனநாயக போராட்டம். ஏனால் அது அவர்களை பொறுத்து, அதாவது அவருடைய வம்சாவளி வந்து காஷ்மீர் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படி ஒரு தகவல் இருக்கலாம். ஏனால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிடுங்களேன். இந்தியாவில் தர்காக்கள் என்று முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய ஏராளமான தர்காக்கள் இருக்கிறது. அதில் ஏராளமான ஈராக்கினுடைய செயின்ஸ்களுடைய தர்காக்கள் தான். ஒரு 1000 வருஷத்திற்கு முன்பு அவர்கள் இந்தியாவுக்குள் வந்தார். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, திருச்சியில் நத்தர்ஷா வலியுல்லா அப்படின்னு ஒரு அடக்கம் பண்ணக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் ஷாகுல் ஹமீது பாதுஷா அப்படின்னா அவருடைய தர்கா இருக்குது. அதே மாதிரி மருத்துவர் இப்ராஹிம் ஷாஹிப் வலியுல்லா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நம்ம ஏர்வாடியில் இருக்குது. இப்படி அனைவரும் இஸ்லாமிக் செயின்ஸ் ஈராக்கில் இருந்து தான் வந்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி வந்த தலைமுறையோடு பல மக்களும் வந்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் அந்த இனக்கலப்பு, தமிழர்களோடு இனக்கலப்பு எப்படி வந்ததென்றால், அரபுகள் மாப்பில்லாஸ் என்று சொல்லக்கூடிய கேரளா வழியாகவும் பாகிஸ்தானுடைய கராச்சி வழியாகவும் இந்தியாவில் தமிழ் முஸ்லீம்களோடு, தமிழ் மக்களோடு, இந்து மக்களோடு திருமணம் செய்து எம்ப்ரஸ் இஸ்லாத்தை அவர்கள் இது ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் அந்த வழியில் வந்ததை போன்று காஷ்மீரிலும் ஈரானில் இருந்து ஏராளமானவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ ஜீசஸ் கிரைஸ்டே காஷ்மீருக்கு வந்திருக்கான்னு சொல்லும்போது அது ஒரு மதமாற்ற நாடு தான். அது வந்து ஹரிசிங்குடைய தலைமையில் தான் அது இருந்தது. அது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாட்டில் முஸ்லீம்களே கிடையாது, யாங்கே கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது. நபிகள் நாயகத்துடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டிலே கேரளாவிலே வந்து சேரமான் பெருமான் இஸ்லாம் வந்தது. அப்படி பரவிட்டு எல்லாரும். அப்போ அப்படித்தான் காஷ்மீரும். காஷ்மீர் எப்படி வந்திருக்கிறான்னா, கராச்சி, காஷ்மீர் 2 வழியாகத்தான் இந்தியாவுக்கு முஸ்லீம்கள் வருகிறார்கள். ஒன்று மாப்பில்லாஸ் என்று சொல்லக்கூடிய மலபார் அந்த பகுதி, தென்கிழக்கு கடற்கரை. மற்றொன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் கராச்சி வழியாக வந்தவர்கள். அந்த காலத்தில் கராச்சி என்று பாகிஸ்தான்லாம் கிடையாது. அது 1947 தான் பிரிஞ்சது. அதற்கு பிறகு காஷ்மீரிகள் எல்லாரும் ஒன்றாக தான் இருந்தார்கள். தனித்தனி குறுநில மன்னர்களாக இருந்தார்கள்.
அது நான் வல்லபாய் பட்டேல் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானத்தில் அப்படி வந்த ஷியாக்களின் ஒரு பிரிவு தான் காஷ்மீரில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொச்சினில் கூட யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொச்சினில் யூதர்கள் இருக்கிறாங்க, ஆந்திர மாநிலத்தில் யூதர்கள் இருக்கிறாங்க, மணிப்பூரில் ஏராளமான யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்கள் தான், ஆனால் அவர்கள் இனம் மட்டும் அந்த இனம் மட்டும்தான் உயர்த்தது எங்கே இருக்கு. அதே மாதிரி இவர்களெல்லாம் மதம் மாறியவர்கள். அப்படி ஷியா தலைமையை இந்த அடிப்படைத்துவமான இஸ்லாமிய கோட்பாட்டில் சுன்னாவுக்கும் ஷியா முஸ்லிம்களுக்கும் இந்த அக்கீதா என்று சொல்வார்கள் அந்த கொள்கை விவகாரத்தில் பெரிய வேறுபாடு இருக்கிறதுனால அந்த ஷியா முஸ்லிம்கள் தங்கள் தலைவரை கொலை செய்து விட்டார்கள், தங்கள் தலைவர் இழந்து போய்விட்டோமே என்று மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது அங்கே மட்டுமில்லை, ஷியா முஸ்லீம்கள் அல்லாமல் சுன்னா முஸ்லீம் ஏற்படுகிற ஜொர்டானிலும் மற்றும் பல நாடுகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வலுவாக ஆகும். ஏனென்றால் இப்போது கிடைத்த தகவலில் உக்கிரமான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு வந்திருக்கிறது என்பது தான் ரொம்ப முக்கியம். சரிங்க சார், இதோடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளை குறித்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டு அடுத்த நேரத்துக்கு மிக நன்றி.